இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சுட சுட சூப்பரான சிக்கன் சூப் ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா போட்டு சிக்கன் சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். செம டேஸ்டியான இந்த சிக்கன் சூப் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். வெறும் கடாயிலேயே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உங்களுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் பெப்பர் சிக்கன்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். 3மே வந்து ஒரே ரேஷியோவில் பெப்பரும் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கலாம். ஆயில் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். ஆயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை அதை வந்து போட்டுக்கலாம். அதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கோம். அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை 1/2 வந்து எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ சிக்கன் ஒரு 50 கிராம் போனோடவே எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டிஷாக மாறும். அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரா ஸ்மெல் வந்து அப்போ தான் சிக்கனில் வந்து இருக்காது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா அந்த ஆயில்லையே ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம பெப்பர் மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பெப்பரோட காரமே போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கும் அப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பெப்பர் மசாலா பவுடர், அதை வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கடைசியாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கும் போது போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா மணமாக இருக்கும். சால்ட் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டுட்டு கூட பின்னாடி சூப் சாப்பிடும்போது கூட வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதனால் அந்த சால்ட்டு எல்லாமே கலக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் அடங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போது சூப் வந்து சர்வ் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.